பிரம்ம சமாஜம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரம்ம சமாஜம் எப்போ நிறுவினாங்கன்னா 1828 தான் நிறுவுறாங்க. யார் நிறுவுறாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் நிறுவுறாரு. அவங்க வந்து எதை கடவுள் பிரம்ம சமாஜத்தில் எதை கடவுள்னு சொல்கிறாங்கன்னா, எங்குமே நிறைந்திருக்கிற கண்டறியவே முடியாத மாற்ற முடியாத இந்த உலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை தான் அவங்க வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட நீண்ட கால திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்து மதத்தை தூய்மைப்படுத்துறது, ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு, மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவத்தை வர்றது, சமூக தீமையான உடன்கட்டை ஏறுறதை ஒழிக்கிறது, இதெல்லாம் அவங்களோட நீண்ட கால திட்டங்கள் சொல்கிறார். அவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னா பாரசீகம், சமஸ்கிருதம் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட இலக்கு என்ன அப்படின்னா, சமூக சீர்திருத்தம் வழியாக மக்களை அரசியல் ரீதியாக உயர்வடைய செய்யணும். சமூக சீர்திருத்தங்கள் பண்ணி மக்களை வந்து அரசியல் ரீதியாக உயர்வடைய செய்யணும் அப்படின்றது தான் அவங்களோட இலக்கு. அவர் வந்து 1818 கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் நடைபெற்ற விவாதம் அப்படின்னு ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கிறத எந்த மதமும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி புனித நூல்களை சுட்டி காட்டி நிரூபிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1829 பிரிட்டிஷ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, உடன்கட்டை ஏறுதல் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னா, பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கையை வெளிப்படையாக கண்டனம் செஞ்சாங்க. இதுதான் அவங்களோட முக்கிய பங்களிப்பு. சாதிய முறை, மூட நம்பிக்கைகளை கண்டனம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் ஒழிக்கப்படணும்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆதரிச்சது எதுனா கைம்பெண் மறுமணத்தை தான் ஆதரிக்கிறாங்க. இவர் வந்து பிரெஞ்சு புரட்சி கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டிருக்காரு. அதனால் இவர் வந்து ஐரோப்பா போயிருக்காரு. அப்போ வந்து பிரிஸ்டலில் 1833 தான் இவர் இறந்து போயிருப்பாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அமைப்பை வந்து யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா, தேவேந்திரநாத் தாகூர் தான் தலைமை தாங்குறாரு. அவர் யாருன்னா, ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர். அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. அவங்க தான் அந்த அமைப்புக்கு ஒரு புத்துயிர் ஊட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா, 1857 1857 யார் வராங்கன்னா, கேசவ் சந்திர சென் தான் இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்கிறாரு. இந்த அமைப்பு வந்து 1865 எவ்வளோ கிளைகள் அப்போ இருந்துச்சுன்னா 54 கிளைகள் இருக்குது. வங்காளத்தில் மட்டும் 50 கிளைகள், வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாபில் 1, தமிழ்நாட்டில் 1, மொத்தம் 54 கிளைகள் இருக்குது. பிரம்ம சமாஜம் வந்து ரெண்டாக பிரிஞ்சது யார் தலைமை தாங்குறாங்கன்னா, 1 தேவேந்திரநாத் தாகூர், அவர் தலைமை தாங்கினது வந்து இந்திய பிரம்ம சமாஜம். கேசவ் சந்திர சென் இருந்தது வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம், அதோட ஆதரவாளரை யார் இருந்தாங்கன்னா, சைதை காசி விஸ்வநாத முதலியார். அவர் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் விளக்கணும், பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள் எல்லாம் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு நாடகத்தை வந்து எழுதுறாரு. அதில் வந்து கைம்பெண் மறுமணத்துக்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதுறாரு. அதுக்கப்புறம் 1864 இந்த நோக்கத்துக்காக, இப்போ இந்த கைம்பெண் மறுமணத்துக்கு ஆதரவாக இந்த மாதிரி நோக்கத்துக்காகவே தத்துவ போதினி அப்படின்ற ஒரு தமிழ் இதழை வந்து தொடங்குறாங்க. பிரம்ம சமாஜம் வந்து எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் இருந்துச்சான்னா நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது. யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்கன்னா, வங்காளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற வைதிக பிரிவினர்களும் இந்து தர்ம அமைப்புகளை சார்ந்தவங்களும் இதை எதிர்க்கிறாங்க. இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளும் அப்போ அங்கே இருந்தாங்க. ஆனாலும் அவங்கெல்லாம் வந்து இந்து நூல்களை தான் அவருக்கு ஆதாரமாக எடுத்துக்கிறாரு. பெரும்பாலான மக்களை வந்து இது ஈர்க்கலை அப்படின்னாலும் நிறைய அறிவுஜீவிகள், அதாவது நிறைய இளைஞர்கள்கிட்ட இது வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.